பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ரோமர் 3ஆம் அதிகாரம் 30வது வசனம், விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே. பைபிள் என்ன சொல்லுது பாருங்க. விருத்த சேதனம் உள்ளவர்களை அப்படின்னா யூதர்களை, விசுவாசத்தினால் யூதர்களை விசுவாசத்தினால நீதிமானாக்குகிறார். டைரக்டா ஃபெய்த்னால் அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பெரிய பிளஸ் இருக்கு. என்ன? விருத்த சேதம். அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு விசேஷம் விருத்த சேதனம். அந்த விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலே, விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் விருத்த சேதனத்தினாலே ரட்சிப்பு என்று பைபிள் சொல்லல. விருத்த சேதனத்தினாலே நீதிமான்கள் ஆவார்கள் என்று பைபிள் சொல்லல. விருத்த சேதனம் அவர்களுக்கு ஒரு அடையாளம், அது ஒரு உடன்படிக்கை. ஆனால் விருத்த சேதனம் அவர்களுக்கு ரட்சிப்பு என்றோ, விருத்த சேதனத்தினால் அவர்கள் பரிசுத்தமாகிறார்கள் என்றோ, விருத்த சேதனம் அவர்களுடைய வாழ்க்கை நீதிமான்களாக்கி விடும் என்றோ பைபிள் எங்குமே சொல்லவில்லை. விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினால் தான் நீதிமானாக்குகிறார். விருத்த சேதனம் உள்ளவர்களும் விசுவாசத்தினாலே கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. விருத்த சேதனம் உள்ளவர்களும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அன்பான பிரியமான கர்த்தருடைய ஜனங்களே, விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விருத்த சேதனம் இருக்கிறது, ஆனாலும் எப்படி நீதிமானாவது? விருத்த சேதனத்தினாலேயா? இல்ல, விசுவாசத்தினால். அதான் ரொம்ப முக்கியம். விசுவாசத்தினால அவங்க நீதிமான் ஆகிறாங்க. விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமா அவங்க டைரக்ட் ஃபெய்த். விருத்த சேதனம் உள்ளவர்கள் விசுவாசத்தினால், விருத்த சேதனம் இல்லாதவர்களை த்ரூ ஃபெய்த், விசுவாசத்தின் மூலமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை ஆண்டவர் விசுவாசத்தின் மூலமாக நீதிமான்களாக்குகிறார். பெரிய ஒரு பிளெஸிங் பாருங்க. விசுவாசத்தின் மூலமா ஆண்டவர் உங்களை நீதிமான்களாக்குகிறார். சாதாரண விஷயம் இல்லை. விசுவாசத்தின் மூலமா ஆண்டவர் உங்களை நீதிமான்களாக்குகிறார். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் புறஜாதி மார்க்கத்தில் இருந்தோம், ஆண்டவரை அறியாத குடும்பங்களில் இருந்தோம், விக்கிரக ஆராதனைகளை செய்தோம், ஜீவன் இல்லாதவைகளை வழிபட்டோம், உயிரற்றவைகளை தெய்வமாக நம்பினோம், எந்த கிரியையும் செய்யாத பொம்மைகளை, உயிரற்ற பொருட்களை தெய்வமாக வழிபட்ட நம்மை ஆண்டவர் கிருபையினாலே மீட்டெடுத்து விசுவாசத்தின் மூலமாய் கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை நீதிமான்களாக்கினாரே. அதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அவர் சிந்தின இரத்தத்தின் மேல் நாம் வைத்த விசுவாசம், அவர் சிலுவையில் பட்ட பாடுகளை நாம் விசுவாசித்தோம், அவருடைய உயிர்த்தெழுதலின் மேல் நம்முடைய விசுவாசம், அவர் நமக்காய் மரித்ததை நாம் விசுவாசித்தோம். இப்படியெல்லாம் பற்பல விசுவாசங்களின் வழியாக தேவன் நமக்கு செய்த உதவிகளுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படி செய்து தேவன் கிருபையாக நம்மை நீதிமான்களாக்குகிற தேவனாக இருக்கிறார். நம்மை நீதிமானாக்கின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரும் நம்மை ஆக்கினைக்குள்ளா தீர்க்க முடியாது, யாரும் நம்மை குற்றப்படுத்த முடியாது, யாரும் நம்மை அவர்களாக தீர்மானிக்க முடியாது. தேவன் தான் நம்மை நீதிமான் என்று தீர்மானிக்கிறார். எப்படி? நம்முடைய கிரியைகளினால் அல்ல. அதனாலதான் மேல படிக்கிறோம், கிரியா பிரமாணத்தினாலேயா, 27வது வசனத்துல, கிரியா பிரமாணத்தினாலேயா அல்ல, விசுவாச பிரமாணத்திலேயே. விசுவாச பிரமாணத்தினாலேயே, விசுவாச பிரமாணத்தினாலேயே, விசுவாச பிரமாணத்தினாலேயே. எதனால் நான் நீதிமானாக்கப்படுகிறேன் என்றால் விசுவாச பிரமாணத்தினாலேயே, கிரியா பிரமாணத்தினால் அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே நான் நீதிமான் ஆக்கப்படுகிறேன் என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்காக ஆண்டவரை இந்த நேரத்தில் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமேன். கர்த்தருக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களை நீதிமான்களாக்கினார். விசுவாசத்தின் மூலமாக
நீதிமான்களாக்கின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நிலைத்திருங்கள், சாட்சியாயிருங்கள், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள், விசுவாச பிரமாணத்தினாலே நீதிமான்களாய் வாழுங்கள் என்று உற்சாகப்படுத்துகிறேன். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். விசுவாச பிரமாணத்தினாலே எங்களை நீதிமான்களாக்கினதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. விசுவாசத்தின் மூலமாய் எங்களை நீதிமான்களாக்கின கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானமாயிருங்கள். ஆமென்.